Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்ம மெஹந்தி கிளாஸோட டே 2 தான் பார்க்க போறோம். இதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்த பேசிக் எலிமெண்ட்ஸ் வச்சு சிம்பிளா எப்படி பார்டர் பண்றது, சிம்பிள் மெத்தட்ஸ்ல இந்த மாதிரி எவ்வளவு அழகான பார்டர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ 6th பார்டர் பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பார்டர் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சிம்பிளா ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு எப்பவுமே நம்ம பார்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைன்ஸ் வந்துட்டு டிரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி கீழே இன்னொரு லைன் போட்டுக்கலாம், கொஞ்சம் கேப் விட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லைன் பக்கத்தில் இன்னொரு லைன் கிட்ட கொடுத்து இதுக்கும் சென்டரில் இந்த மாதிரி மெஹந்தி கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஒரு லைன் கொடுக்குறோம் அப்படின்னா டார்க்காக கண்டிப்பாக அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காணிக்கணும். ஸோ இன்னொரு லைன் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹம்ப் கொடுக்குறோம். இதில் நம்ம ஹம்ப் வந்து எல்லாமே அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஜாயின் ஆகி இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன சைஸில் ஹம்ப் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு ஹம்ப் கொடுக்குறோம். இந்த ஹம்ப்லேருந்து சென்டர்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணி இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து இன்னொரு லைன் பெருசாக கொடுக்கும்போது இதை வந்து நம்ம பிரில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சென்டர் ஹம்போட சென்டரில் வரணும். ஒரு பிரில்லோட லுக்கில் கொண்டு வந்திருக்கோம். இப்போது இந்த ஃப்ராக்லலாம் வரும்ல பிரில், அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம செகண்ட் பார்டர் பார்க்கலாம். செகண்ட் பார்டருமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹம்ப் கொடுத்துக்கலாம். ஹம்ப் வந்துட்டு எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி மேலே ஜாயின் ஆகி தான் இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கீழே வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த லைன் நம்ம ஃபுல்லாகவே இப்படி ஜாயின் பண்ணி உள்ள அப்படியே கலர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன். இதையும் நம்ம அப்படியே திக் பண்ணிடலாம். பக்கத்தில் ஒரு பார்டர் கொடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெறும் 1 மட்டும் போட போகிறோம். இந்த 1 போட்டு இந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. 1 இது வந்துட்டு ஒரு 3/4 வரை தான் வரணும் இந்த இதில். ஆனால் இதை கொஞ்சம் திக்காக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 1க்கும் மிடில் இருந்து இந்த மாதிரி மிடில் திக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1 செகண்ட் அதோட மிடில் இருந்து ஒரு 1 திக் பண்ணிட்டே. ரொம்ப ஈஸி தான், பட் நம்ம பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒரு திக்காக ஒரு லைன் கொடுத்துருக்கோன்னா அதில் ஒரு தின்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுலேயே நம்ம நார்மலாக ஒரு ஹம்ப் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனி வந்துட்டு தேர்ட் ஒரு பார்டர் பார்க்க போகிறோம். இதுக்கும் ஒரு லைன் இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய லைன்ஸ் அதை வந்து ஒரு திக்காக பண்ணும்போது இதெல்லாமே இந்த டிசைன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காட்டும். அதுக்காக தான் பண்ணியாச்சு. இன்னொரு தின்னாக ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஒரு ஹம்ப் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிற பார்டருக்கு நேம் L7 பார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இதையும் தின் பண்ணிக்கலாம். வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலேருந்து கீழே இதையும் அப்படியே ஒரு லைன் மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு எல் கொடுத்துக்கிறோம். நம்ம முக்கால் வாசி வரை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். தென் நம்ம ஒரு 7 கொடுக்க போகிறோம். மிடில் இருந்து இந்த மாதிரி 7. இதெல்லாம் கொஞ்சம் திக்காக கொடுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா பிரைட்டாக காட்டும். இன்னொரு எல், ஒரு 7.
இது நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் நம்ம ஹேண்டில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக காட்டும். பிகினர்ஸ்க்குலாம் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். இந்த இடத்தையும் இப்படி விடாமல் இதுலேயும் ஒரு தின் லைன் கொடுத்துட்டு அப்படியே ஹம். ஓகே, ஃபோர்த்து பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஐடி பார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக தின்னாக ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே நம்மளோட இஷ்டத்துக்கு, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், எந்த இது வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஒரு தின் லைன். இது எல்லாமே பேசிக் பார்டர்ஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஹம்ப் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதே நம்ம டார்க் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்துட்டு ஒரு ஐ, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஐ போடுவோம், மேலே ஒரு லைன், ஒரு ஸ்ட்ரைட் லைன், மிடில் வர கொண்டு வந்துட்டு கீழேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன். இதே மாதிரி மிடில் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன், அங்கேருந்து வேர்ட்டிக்கலாக ஒரு லைன். இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு டீ மாதிரி இருக்கும். தென் ஒரு ஐ, வெர்டிக்கல் ஹரிசாண்டல், இந்த மாதிரி தான். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டீ வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் வெர்டிக்கல், அகைன் ஒரு ஹரிசாண்டல் லைன். இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் அப்படி டார்க் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அது கொஞ்சம் அது செவக்கிறப்போ நல்லா டார்க்காகவும் தெரியும், நமக்கு வந்து கொஞ்சம் இன்னுமே நல்லா கிராண்டாகவும் காட்டும் இந்த பார்டர்ஸ் எல்லாமே. தென் இதை வந்துட்டு நம்ம அப்படியே டார்க் பண்ணி விட்டுறோம். இன்னொரு லைன் போட்டு ஹம்ப் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபிஃப்த்து பார்டர் பார்க்க போகிறோம். இதுக்கும் நான் நார்மலாக ஒரு தின்னாக லைன் போட்டுக்கிறேன். இன்னொரு லைனுமே தின்னாக போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஓகே, இப்போ இது நம்ம வந்துட்டு பாக்ஸ் மாதிரி பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ், இது வந்துட்டு செகண்ட் பாக்ஸ், ஓகே. இந்த பாக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லாண்டிங்காக லைன் கொடுக்க போகிறோம். இந்த பாக்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாகவே ஷேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவுட்டர் ஷேட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா இன்னர். தென் ஸ்லாண்டிங்காக லைன். இந்த பிளேஸ்லையும் ஹாஃபான ஒரு பாக்ஸாக இருந்தாலும் அதை நம்ம வந்துட்டு ஷேட் பண்ணிடணும். இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான இது வச்சுட்டு நம்ம பண்ணுற ஒரு பார்டர்ஸ் தான். லைன்ஸ் மட்டுமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த 5 பார்டர்ஸும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதை அப்படியே டார்க் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு லைன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு விங்ஸ் கொடுத்துக்கலாம். விங்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லைன் போட்டு அதில் ஒரு டாட் வச்சு அதை அப்படியே ஃப்ரண்டில் ஒரு லீஃப் மாதிரி இழுத்து விட்டுருணும். அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக ஒரு பார்டர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அளவுக்கே நம்ம விங்ஸ் கொடுத்து முடிச்சுக்கலாம். பட் இதை விட இன்னுமே கொஞ்சம் கிராண்டாக காட்டுறோம் அப்படின்னா அதுக்கு கீழேயே ஒரு வேவ் மாதிரி இப்படி
இந்த மாதிரி வேவ் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு கீழே லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை மட்டும் ஷேட் பண்ணிக்கணும். அந்த எந்த ஷேப்ஸ்க்குமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்படி பொறுமையாக ஷேட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலையுமே ஹென்னா கம்மியாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் அதிகமாகவே போட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இன்னொரு லைன் கொடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம இதோடு கூட முடிச்சுக்கலாம். இல்லை இன்னுமே கொஞ்சம் பெருசாக காமிக்கணும் அப்படின்னா இதில் ஹம்ப் கொடுத்து அந்த மாதிரி பெருசாக கூட எடுத்துகிட்டு வரலாம். இன்னொரு பார்டர் பார்க்கலாம். இது எல்லாமே சிம்பிள் மெத்தட்ஸ் தான் நமக்கு. இதில் நான் வந்து மேலே பார்த்து ஹம்ப் கொடுத்துக்கிறேன். ஓகே, சின்ன டாட் மாதிரி. ஓகே, இதில் இன்னொரு லைனும் கொடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு ஒரு 3 சர்க்கிள் மட்டும் போடுறதுக்கு ஏற்றளவு ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி வரும். அதுக்காக நம்ம இந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கோம். கேப் விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம இதில் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்க போகிறோம் சின்ன சைஸில். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டரில் நமக்கு வந்துட்டு அந்த சர்க்கிள் வரணும். அப்படி பண்ணணும். இங்கே வந்து அதில் ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரி. எப்போவுமே ஃபினிஷ் பண்ணும்போது இந்த இடத்த அப்படியே பிளாங்காக விடக்கூடாது. அதில் ஒரு ஹாஃப் சர்க்கிளோ ஹம்பாக இருந்தால் கூட அதில் ஒரு ஹாஃப் வந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி பண்ணிக்கணும். நம்ம இதுலேயும் அதோட 2 சர்க்கிளுக்கும் மிடில். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 2ஐயும் சேர்த்தாப்புல ஒரு ஃபுல் சர்க்கிள். ஓகே, இதுலேயும் ஒரு ஹாஃப் கொடுத்து முடிச்சுக்கிறோம். இப்போ நமக்கு இதை பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதோட சென்டர் இருக்குல்ல, இதை வந்து ஷேட் பண்ணிடணும். பாருங்கள், ஒரு சர்க்கிள் விட்டு இன்னொரு சர்க்கிளோட வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாகவே ஷேட் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு ஃப்ளாரோட லுக் நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு லைன் கொடுத்து அதில் இப்படி ஹம்ப் கொடுத்தோன்னா இப்படி டாட் வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு வேவ் வச்சு இன்னொரு டிசைன் பார்க்கலாம். டார்க் பண்ணிக்கலாம். இப்படி ஹம்ப் கொடுத்துட்டு இதை ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு லைன் கொடுத்துட்டு இப்போ நம்ம மேலேருந்து கீழே வர மாதிரி ஒரு வேவ் கொடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கும் மிடில் நெக்ஸ்ட் வேவ் நமக்கு இப்படி கனெக்ட் ஆகணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2ஐயுமே கீழேயும் மேலேயும் ஷேட் பண்ணி மட்டும் விட போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேடிங்ஸ் கூட நமக்கு அழகான ஒரு லுக்கு கொடுக்கும். ஓகே, இங்கே கீழே வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இதையும் நம்ம இப்போ ஒரு அவுட்லைன் கொடுத்து ஒரு சின்ன ஹம்ப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை மேலே இருக்கிற மாதிரியே தான் நமக்கு வேணும்னா இந்த பார்டரை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிக்ஸாக் யூஸ் பண்ணி எப்படி பார்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஹம்ப் கொடுத்து இன்னும் ஒரு அவுட்லைன் கொடுத்து நமக்கு தேவையான அளவு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிக்ஸாக் கொடுக்க போகிறோம். இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். பட் இதோட லுக் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக் கொடுத்துட்டு இதை இன்னுமே நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக
இப்படி அதுலேருந்து செகண்டாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ சென்டரில் கொடுத்துருக்கிறத மட்டும் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் போட்டு இதை டார்க் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு லைன் போட்டு ஒரு ஹம்ப். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன்லேயே சின்ன சின்ன டாட்ஸ் வச்சு ஒரு டிசைன் பார்க்கலாம். இதுவுமே அழகாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான ஒன்றும் கூட. நார்மலாக ஒரு லைன், செகண்ட் இன்னொரு லைன் டார்க் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஹம்ப் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு இதையும் டார்க் பண்ணிக்கலாம். வேர்ட்டிக்கலாக கொஞ்சம் கேப் விட்டு இப்படி லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இப்படி லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு லைனில் நம்ம ஒரு 2 டாட்ஸ் வைக்கிறோம். தென் அதுக்கும் மிடில் நெக்ஸ்ட் லைனில் ஒரு டாட் வைக்கிறோம். அகைன் 2 டாட்ஸ், தென் சென்டரில் ஒரு டாட், இங்கே ஃபஸ்ட் அண்ட் எண்டில் டாட்ஸ், தென் இங்கே வந்துட்டு மிடில் மட்டும். இந்த மாதிரி லாஸ்ட் வரை பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான், பட் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரியான பார்டர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ரைடோட கையில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். அந்த லுக்குமே வந்துட்டு ஒரு ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே யூஸ் பண்ணல. ஹம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் இந்த மாதிரி தான் நம்ம லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பிகினர்ஸ் கூட அவ்வளோ அழகாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். இன்றைக்கி நம்ம கிளாஸில் இந்த சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு 10 பார்டர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.